வணக்கம். வழக்கம் போல் நான் வணங்குகின்ற பிரபஞ்ச வேதங்களை வணங்கி என் மனைவியை வணங்கி இந்த பேச்சை தொடங்குகின்றேன். சாதாரணமாக 2 எபிசோட் பேசிட்டு 3வது கேள்வி பதிலாக கொண்டு போகிறது ஒரு வழக்கமாக வைத்திருந்தேன். இந்த தடவை கேள்வி பதில்னு சொல்ல முடியல. இதை என்னுடைய அங்கலாப்பு இதில் இருக்குது. இந்த பேச்சில் என்ன அங்கலாப்பு? எனக்கு நசிகேதனும் யமனும் ரொம்ப அற்புதமான உரையாடலில் போய்கிட்டு இருந்த கதகோபனிடத்தில் இந்த இடத்துல ஏனோ தெரியல, யாருன்னு சொல்ல தெரியல, யார் இதை பண்ணினாங்க, எதனால் இப்படி பண்ணினாங்கன்னு புரியல. ஆனால் கொஞ்ச நேரம் ஓமை பற்றி பேசுது, ஓமனுடைய பெருமையை பேசுது. ஓமனுடைய பெருமையை யமன் நசிகேதனுக்கு சொன்னாரா அப்படின்னா அப்படி சொல்லலை, அப்படி வரல இந்த வார்த்தைகள். சும்மா ஒரு ஓமை பற்றி ஒரு வியாக்கியானம் ஒன்று இன்சர்ட் பண்ணதுங்கிறது ரொம்ப பட்டவர்த்தமாக தெரியுது. ஓமை பிரபலமாகணும்னு நினச்சோ, ஓமை உபநிடதத்தில் இருக்குது பாருன்னு காட்டுறதுக்கோ கொண்டு நுழைச்ச மாதிரி தெரியுது. இது அதுதான் என்னுடைய அங்கலாய்ப்பு. இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்குன்னா அதில் இதுவும் நல்ல விஷயந்தான். இது ஒன்றும் கெட்ட விஷயம்னு சொல்லலை. ஆனால் ஏன் இப்படி நுழைக்கிறாங்க அதை மாத்திரம் தனியாக பேசியிருக்கலாம். எங்கிருந்தாலும் திடீர்னு இதுக்குள்ளே கொண்டு நுழைக்கிற மாதிரி இருக்குது. இது அந்த அங்கலாய்ப்பை உங்களோட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். நசிகேதனும் அவனுடைய யமனும் அவங்க உரையாடலுக்கும் இந்த ஓமுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி இந்த உபநிடதத்தில் மட்டும் இல்லை, சாந்தோக்கிய உபநிடதத்தில் கூட ஓமை நடுவில் எதுக்கும் சம்பந்தம் இல்லாத கொண்டு நிலச்சிருக்காங்க. ஏன் அந்த காலத்தில் இப்படி ஒரு வேலை பண்ணினாங்கன்னு தெரியல. அந்த ஓமனுடைய பெருமைகளை இப்படித்தான் வளர்த்துனாங்களா இவங்க? உபநிடதத்தில் இருக்குது, அங்கே இருக்குன்னு ஏன் அதுக்குன்னு தனியாக ஒரு கால் இல்லையா? அது நிற்காதா அது மேலேயே அதனுடைய காலில்? அப்படி நிற்க வைக்கவே இல்லை. இந்த மாதிரி எதுக்குள்ளேயே கொண்டு நுழைக்கிறாங்க. இதுலேயும் இருக்குது. இதில் இருக்குதுன்னு இப்போ நுழைக்கும் போது இது பிற்பட்டதுனுடைய பிற்காலத்தில் வந்ததனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன ஆகி போயிடுது அப்படின்னு ஒரு யோசனை தோன்றுறது எனக்கு. இந்த ஓம் மேலே அப்படி ஒரு இது தோணுது. ஏன்னா ஓமை பற்றி தமிழ் வேதங்கள் எங்கேயும் பேசலை. அது ஒன்று. அதுக்கப்புறம் இவங்க பேசும்போதும் இந்த உபநிடதங்கள் இவங்க கொண்டு நுழைக்கிற போதும் அதுவும் நசிகேதனுடைய உபநிடதத்தில் கதக உபநிடதத்தில் வரும்போது நசிகேதனை பற்றி பேசியிருந்த தமிழ் வேத ரிஷிகள் ஓமை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. அப்போது இவங்க நசிகேதனுடைய உபநிடதமே அவருடைய நசிகேதனுங்கிற கேரக்டரே தமிழ் வேத கேரக்டரு, அதோட இந்த புராண கேரக்டரை கம்பைன் பண்ணி இந்த ஓமையை அதுக்குள்ளே கொண்டு சேர்த்தி எத்தனை குளறுபடி ஏன் பண்ணுறாங்க இவங்க தெரியல. பார்ப்போம் அது என்ன போட்டிருக்காங்கங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். என்னுடைய கவலைகளை நான் சொல்லிக்கிட்டேன், உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன், அவ்வளோதான். ஏன்னு யோசிக்கணும்னு நான் கேட்குறேன். இதே மாதிரி தான் பல உபநிடதங்களில் நடுவில் ஓமை கொண்டு போட்டிருக்காங்க. எதுக்காக? ஏன் அப்படின்னா ஓம் கடைசியில் வந்த விஷயமா? இப்படியெல்லாம் யோசிக்க சொல்லுது. நீங்களும் யோசிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நான். இதில் தடக்கன்னு கொண்டு போடாத ஒரு 2 வரி அந்த நசிகேதனும் யமனும் பேசுகிற மாதிரி போட்டுட்டு அப்புறம் ஓமை பற்றி பேசிடுறாங்க. இது ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. பார்ப்போம், நம்ம கதைக்கு வருவோம். யமன் நசிகேதனிடம் ஒரு கேள்வி கேட்குறாரு. நல்லது கெட்டது என்று இல்லாதது, நடந்தது நடக்காது என்று இல்லாதது, நேற்று நாளை என்று இல்லாதது, இருப்பதை இருப்பதாக காண வேண்டியது, கண்டது உண்டான்னு கேட்குறாரு. இவ்வளோ நீளமாக இருக்குது கேள்வி. நசிகேதன் இதுக்கு பதிலே சொல்லலை, பேசாத நிற்கிறார். இப்படி ஆரம்பிக்கிறது இந்த இடம், இந்த சாப்டரில். அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள் போற்றும் வார்த்தை இது, ஒவ்வொரு மந்திரத்தினோடும் இணைந்து வருவது. இதை சொல்லித்தான் ஆரம்பிப்பாங்க அந்த மந்திரத்தையே. பிரம்மத்தை அறிந்தவனின் வாழ்க்கையில் தோன்றியது இது.
அந்த வார்த்தையின் சாரத்தை அறிய வேண்டும் என்றால் அது வேற ஒன்றுமே இல்லை, ஓம் அப்படின்னு சொல்லுது. அந்த வார்த்தையே ஓம் தான். இதனுடைய சாரத்தை தான் அறியணும் நீ. இந்த குறியீடே ஒப்பற்றது. ரொம்ப வசதியாக பேசுகிறாங்க ஏதோ ஓமை பற்றி. இந்த குறியீடே பிரம்மம். இந்த குறியீட்டை பற்றி அறிந்தவனுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும். எவ்வளோ அழகாக இந்த ஓமை பற்றி உயர்வாக பேசுகிறாங்க. ஆனால் இது யமன் சொன்னதும் இல்லை, நசிகேதன் கேட்டதும் இல்லை. ஆனால் இதெல்லாம் வந்தால் ஒரு இன்சர்ஷன். தயவு பண்ணி அதை புரிஞ்சுக்கணும். இதுவே ஒப்பிட முடியாத ஆதாரம்னு சொல்லுது, மிகப்பெரிய ஆதாரம். இந்த ஓமால் அடையப்பட்ட ஆதாரம், அந்த ஆதாரத்தை அறிந்தவனுக்கு பிரம்மலோகத்தில் வாழ்கின்ற பாக்கியம் உண்டு. இந்த ஓமை தெரிஞ்சுக்கிட்டா போதும். இன்னும் இதுக்கு உயர்வாக பேசுகிறாங்க பாருங்கள். ஆத்மா பிறப்பதில்லை, இறப்பதில்லை. இது யாரின் மூலமாகவும் தோன்றவில்லை, யாராகவும் ஆகவில்லை, மாறவே இல்லை. என்றும் இருப்பதாகவே இருக்கின்றது, என்றும் இருக்கும், இப்படியே இருக்கும். இந்த ஜீவ உடல் அழிந்தாலும் இது அழிவதில்லை. சூட்சமத்தின் சூட்சமம், ஒப்பிலாததின் ஒப்பிலாதது. ஜீவன் என்கின்றவனின் ஜீவனில் வசிப்பது இது. தேவைகளற்று துக்கமற்று உணர்வின் உணர்வாய் மௌனத்தில் மூழ்கி இணையில்லாத ஆத்மாவை அறியலாம். இது ஆத்மாவை பற்றி இருக்கிற பேசேஜ். ஓமை பற்றி ஒரு பேசேஜ், ஆத்மாவை பற்றி ஒரு பேசேஜ். ஓரிடத்தில் அமர்ந்திருப்பது போல் தோன்றினாலும் எங்கும் பரவியிருப்பது இது. ஆழ்நிலையில் மௌனத்தில் மூழ்கி போய் இருப்பது போல் தோன்றினாலும் சதா இயக்கம் உண்டு இதற்கு. இதை அறிய வைக்க முடியாது, நானே அறிய வேண்டும். இங்கும் எங்கும் உள்ள கடவுளை என்னை தவிர வேறு ஒருவராலும் காட்ட முடியாது. யாருக்கு? எனக்கு. ரொம்ப அழகாக சொல்லு, உனக்கு நீயே தான் கண்டுபிடிச்சிக்கணும், வேற ஒருத்தன் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற பேசேஜ் இது. ரூபத்திற்குள் இருக்கின்ற ரூபமற்றது, உள்ளிருக்கும் நிச்சயமற்றது. ஆத்மாவே உயர்ந்தது, யாவற்றிலும் நுழைந்து உள்ளது. இதுவே உள்ள நுழைஞ்சிருக்கும். அப்படி இருப்பதை ஞானியே அறிவான். அறிந்தவனுக்கு துக்கம் என்பது இல்லை. பாருங்க, எங்கிருந்து டோட்டலாக மாறி போகுது பாருங்க. நீங்கள் என்னுடைய வருத்தத்தை தயவு பண்ணி புரிஞ்சுக்குங்க. இதை அறிய சில முன்னேற்பாடுகள் தேவை. ஞானத்தை அடைய சில தகுதிகள் தேவை. அதெல்லாம் வளர்க்கப்பட வேண்டிய தகுதிகள். சுய முயற்சியால் மட்டும் அடையக்கூடியது இது. பிரம்மத்தின் ஆசீர்வாதம் வேண்டும், சும்மா எல்லாராலையும் முடிஞ்சிடாது. அந்த கருணை, பிரம்மம் என்கின்ற அந்த கருணை நம்மை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த தேர்வு, அந்த பிரம்மத்தின் தேர்வு நம்ம தேர்ந்தெடுக்கிறாங்க பாரு, அந்த தேர்வு, அந்த கருணையின் தேர்வு, அதுக்கு முன்னால் தகுதியற்றவர்கள் ஒளிந்து போவார்கள். போதனைகளால் ஆத்மா அடையக்கூடியது அல்ல, ஆய்வால் கற்றதால் அடையக்கூடியது அல்ல. ஆத்மா நம்மை தேர்ந்தெடுத்தால் நாம் தகுதியுடையவர் என்ற அர்த்தம். அப்போதே ஆத்மா தன்னை காட்டிக்கொள்ளும். என்னன்னு காட்டிக்கும்? நானே நீ என காட்டிக்கும். பாவ காரியங்கள் செய்வதை நிறுத்த வேண்டும். அமைதியற்ற மனமும் குழப்பமான சிந்தனையும் உடையவனுக்கு நிலைநிறுத்தப்படாத புத்தியை உடையவனும் இவங்களாலெல்லாம் ஆத்மாவை அடையவே முடியாது. அமைதியற்ற மனமும் குழப்பமான சிந்தனையும் உடையவனாயிருந்தால், நிலைநிறுத்தப்படாத புத்தியை உடையவனாயிருந்தால் ஆத்மாவை காண முடியாது. தேடுதல் என்கின்ற விசாரணையால் அடைய முடியும் ஆத்மாவை. இந்த பிரம்மத்தை அறிய வேண்டும் என்கின்ற முனைபவன் இருக்கிறானே, அவன் ஒரு போர் வீரனைப் போல், போர் வீரனுக்குத்தான் அவனை ஒப்பிடணும். அவனால் தான் இந்த வேலையை ஒழுங்காக செய்ய முடியும். எவ்வளோ ஒழுங்காக செய்ய முடியுங்கிறத எப்படி உதாரணம் காட்டுறாங்க தெரியுங்களா? தன் உணவை அவன் உண்ணுவது போல், அது யாரும் அவன்கிட்ட பிடுங்க முடியாதுல்ல. அந்த மாதிரி அவன் ஈடுபாடோடு உணவை உண்பான் இல்லையா, அந்த மாதிரி பை நேச்சர் அவனுக்கு அது வரணும். அவன் அந்த பிரம்மத்தை தேடிட்டு போகணும். அந்த மனநிலை வேணும் அவனுக்கு.
செத்தாலும் அவனை அடைய முடியாது, அவன் அப்படித்தான் அப்படின்னு முடிக்குது. இந்த எபிசோடில் நான் சொன்னேன், சம்பந்தம் இல்லாத ஆத்மாவை பற்றி இப்படி ஓமை பற்றி சொல்லி, அப்புறம் அடுத்த பேராகிராஃபை ஆத்மாவை பற்றி விளக்கம் சொல்லி, எதுக்கு இதை இப்படி குழப்பியிருக்காங்கன்னு தெரியல எனக்கு. இந்த உபநிடதத்தின் இந்த பார்ட்டில் என்னுடைய இன்றைய பேசியிருக்கிற 2 உபநிடதங்களுக்கும் மத்தியில் இந்த மாதிரி ஒரு பேசேஜ் ஓமை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் ஒரு விளக்கம் கொடுக்குற மாதிரி, இது யமனும் நச்சிகேதனும் பேசின மாதிரி காட்டலை, துண்டாக இருக்குது இதுக்குள்ளே. இதுதான் என்னுடைய வருத்தம், ஏன் இப்படி துண்டாக இருக்குன்னு. சரியான கோர்வையாக இல்லை, இது கோர்வையில் வரல. நீங்கள் உங்களுக்கு யோசனைக்கு இதை விட்டு இருப்பதாக நான் சொல்கிறத சொல்லிவிட்டு மற்றபடி உங்களுடைய யோசனைக்கு இதை விட்டு விடுகின்றேன். வணக்கம், நன்றி.